வணக்கம் முருகன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். இஸ்லாமிய தீவிரவாதத்தால் பாகிஸ்தான் என்ற ஜனநாயக நாடு அழிந்து கொண்டிருக்கிறது. அதே போலவே நீதிபதிகளுடைய ஊழல் அப்படிங்கிற தீவிரவாதத்தால் இந்தியா என்ற ஜனநாயக நாடு அழிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. மொத்தத்தில் 2 ஜனநாயக நாடுகளுமே அழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, நம்முடைய இந்தியாவுடைய எதிரி யார், நண்பன் யார், நயவஞ்சக நண்பன் யார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடை போட்டு பார்க்கணும். போர்னு வந்துட்டாலே இந்த 3 விஷயங்களை நாம் மிக மிக ஆழமாக ஆராய்ந்து தான் போரில் ஈடுபடணும். சரி, இந்தியாவுடைய எதிரி பாகிஸ்தான். அடுத்ததாக இந்தியாவுடைய நண்பன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல், அடுத்ததாக சவுதி அரேபியா, ஈரான், ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இந்தியாவுடைய நட்பு நாடுகள். இந்தியாவுடைய நயவஞ்சக நட்புகள் யாருன்னு கேட்டிங்கன்னா முதலிடத்தில் அமெரிக்கா, 2வது இடத்துல ரஷ்யா, 3வது இடத்துல சீனா இருக்கு. மொத்தத்தில் நயவஞ்சகர் பட்டியலையும் நண்பர் பட்டியலும் 2 நாடுகள் தான் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா உலகின் மிகப்பெரிய 2 வல்லரசு நாடுகள். ஒன்று அமெரிக்கா, 2வது இந்தியா. இந்த 2 நாடுகளுமே 150 கோடி மக்கள் கொண்ட இந்தியாவுடைய வர்த்தகம் தேவைப்படும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நண்பர்கள் லிஸ்ட்லையும் இருக்காங்க, நயவஞ்சகர் லிஸ்ட்லையும் இந்த நாடுகள் 2 நாடுகள் இருக்காங்க. அப்படி நான் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய எதிரி நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் கிடையாது, சீனா தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய எதிரி நாடு. அப்படிப்பட்ட சீனாவுடைய மிகப்பெரிய நட்பு நாடாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா. ஆனால் ரஷ்யா இந்தியாவுக்கு நட்பு நாடு, சைனாவுக்கு நட்பு நாடு. அதனால் நம்முடைய நண்பன் யார் அப்படிங்கிறத காட்டிலும் எதிரி யார் அப்படிங்கிறத காட்டிலும் நம்முடைய நயவஞ்சக நண்பன் யார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் மிக மிக சரியாக கணிக்க தவறினால் இந்தியா இந்த பொருளாதார போரில், இது போர் கிடையாது, பொருளாதார போரில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும். சரி, இந்தியாவுடைய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் சொல்லியிருந்தேன். அந்த பாகிஸ்தான் மிகப்பெரிய முரடன், மிகப்பெரிய முட்டாள். அந்த மிகப்பெரிய முரடனை, மிகப்பெரிய முட்டாளை ஈஸியாக வின் பண்ணிடலாம். நயவஞ்சக எதிரிகளை தான் வெல்லுவது மிக மிக கடினம். ரஷ்யாவுடைய மிக மிக நெருங்கிய நண்பன் சைனான்னு சொல்லியிருந்தேன். அதே போல் சைனாவுக்கு மிக மிக நெருங்கிய நண்பன் யான்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுடைய எதிரி இந்தியா, இந்தியாவுடைய எதிரி பாகிஸ்தான். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அடிப்படையில் சைனாவுக்கு நண்பனாக பாகிஸ்தான் வந்து சைனாவுடைய நண்பனாக பாகிஸ்தானை வச்சிருக்கு. சரி, இந்தியாவுடைய சந்தையில் விற்பனையாகும் எலக்ட்ரானிக் கூட்ஸ் 90% பொருட்கள் சைனாவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள். அப்படி பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் இருக்க இராணுவ தளவாடங்களில் 90% சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட, விற்பனை செய்யப்பட்ட ஆயுதங்கள் தான் இருக்கு. மொத்தத்தில் இந்தியாவை சுற்றி மிகப்பெரிய சதிகார நண்பர்கள் இந்தியாவை சுற்றி ஏராளமான நண்பர்கள் இருந்து கொண்டிருக்கார்கள். அடுத்ததாக இந்தியாவுடைய புது பொண்டாட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. பாகிஸ்தானுடைய புது பொண்டாட்டி துருக்கி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, சைனா 2 நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால சைனாவுக்கு மிக அருகில் இருக்கின்ற மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா. அதனால இந்தியாவின் மூலமாக சைனாவை பழிவாங்கிறதுக்காக இந்தியாவுடன் கூட்டணி வச்சிருக்கிறது அமெரிக்கா. மொத்தத்தில் நம்மை சுற்றி எல்லாமே நயவஞ்சக கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானை ஜெயிக்கணும், பழிவாங்கணும் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஆயுத போர்லாம் தேவையே கிடையாதுங்க. சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு தடை செஞ்சால் போதும், அதை தடுத்தா போதும், பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு வீழ்ந்து விடும். சரி, போர் அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய ஆயுத போர் தான் நடக்கணும் அப்படின்னு கிடையாது. அது மிகப்பெரிய தவறான ஒன்று அப்படிங்கிறது தான் கடந்த கால மிகப்பெரிய போரெல்லாம் உலகத்துக்கு வரலாறாக சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக மிகச்சிறிய போர் தான் மிக சரியான போராக இருக்கும். போர் அப்படின்னு சொல்லிட்டாவே பொருளாதாரம் தான் அதனுடைய ஆயுதமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை முன்னிறுத்தி போர் நடத்தினா மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். அதை தான் அமெரிக்கா கடந்த காலத்தில் செய்திருக்கிறது. சரி, அமெரிக்கா, ரஷ்யா இந்த 2 நாடுகளையும் எப்படி நம்புறது இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த கால வரலாற்றை வச்சு தான் அந்த 2 நாடுகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவை எடுத்துன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் உலக போரிலும் ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுத்து தங்களை நிலைநிறுத்தி கொண்டார்கள் அப்படின்னு மிக துல்லியமாக நாம் கணிக்க வேண்டும். அடுத்ததாக ரஷ்யா வந்து எப்படி சைனாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதோ,
இந்தியாவுக்கும் மிக நெருக்கமான நாடை போல காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு மிக நெருக்கமான நாடாக சமீப காலமாக இந்தியா இல்லை. அதன் காரணமாக அமெரிக்கா, ரஷ்யா 2 நாடுகளை நம்பி இந்த போரில் இந்தியா ஈடுபடக்கூடாது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அமெரிக்க, சீனா 2 நாடுகளுக்கிடையே பொருளாதார போர் ஏற்பட்ட பிறகு உலகிலேயே அடுத்ததாக முதலீடு செய்ய தகுந்த நாடாக இருக்கிறது. அந்த லிஸ்ட்ல முதலிடத்தில் இருக்கு இந்தியா. இன்னும் 25 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வெளிநாடுகளுடைய முதலீடு, பணக்கார நாடுகளுடைய முதலீடு இந்தியாவுக்கு வரப்போகிறது. அதனால தொடர்ந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை இந்தியா அடையப் போகிறது. அதுதான் சைனாவுடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் மிகப்பெரிய போரை இந்தியா மீது மிகப்பெரிய போரை சைனா உருவாக்குகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுகிறது. அதனால மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு உதாரணம் தான் இந்தியாவுடைய வர்த்தகர்களுக்கு ஃப்ரீயா விசா கொடுத்திருக்காங்க சைனா. இதுல இருந்து மிக நன்றாக நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய போரை திணிக்க, இந்தியா மீது மிகப்பெரிய போரை திணிக்க சைனா சதி செய்கிறது. அந்த மிகப்பெரிய போரிலிருந்து இந்தியா விலகி நிற்க வேண்டும் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். போர் என்று மிகச்சிறிய போராக, பாகிஸ்தானை பயமுறுத்தும் போராக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்தியாவை சுற்றி நண்பர்கள் கூட்டமெல்லாம் பெருசா இருக்கிறது போல ஒரு காட்சி இருக்குது. இதெல்லாம் நண்பர்கள் கூட்டம் கிடையாது. மிகப்பெரிய சதிகார கூட்டம் இந்தியாவை சுற்றி இருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. அடுத்ததாக இலங்கை, நேபாள், பங்களாதேஷ், துருக்கி, இந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவுடைய சதிகார நாடு, நண்பர்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மிகப்பெரிய போரெல்லாம் தேவையே கிடையாதுங்க. மிகப்பெரிய சமயோகித புத்தியும் மிகப்பெரிய ராஜதந்திரம் தான் தற்பொழுது தேவைப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும் அப்படிங்கிறது தான் இந்த நாடுகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.